ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வங்கதேசத்தில் நாம் நினைத்ததை விட கொடூரமான சம்பவங்கள் அரங்கேற தொடங்கியிருக்கின்றன. வங்கதேசத்தில் 71 சம்பவங்கள் மைனாரிட்டிஸுக்கு அகைன்ஸ்டா நடந்திருக்கு. ஒரு இக்கட்டான சூழல் இருந்த வங்கதேசத்தை நான் சரிப்படுத்தினேன், நான் தான் சரிசமமா எல்லாரையும் நடத்தி அந்த பிரச்சனையை என்னாலதான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு வானத்துல இருந்து குதிச்ச இந்த யூனஸ் அப்படிங்கிற இந்த நபர் அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டியோடைய உரிமையை, அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுடைய உடைமைகளை பாதுகாக்க ஒரு அரசு ரீதியாக அவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்னா மிக நிச்சயமாக இல்லை. இஸ்ரேல் ஒரு தாக்குதலை காசால நடத்திருச்சு அப்படின்னா ஆல் ஐசான் RAFA அப்படின்னு போட்டு இன்ஸ்டால ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ணக்கூடியவர்கள் ஒரு நாட்டில், அதுவும் குறிப்பாக சிறுபான்மை மக்களாக கூடிய ஒரு மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதலை எந்த அளவும் பெரிய அளவுக்கு கண்டிக்காம அது அப்படியே கடந்து போய் கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் இப்ப நாம அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பயத்துல வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படின்னா அப்போ மக்கள் அவதிப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய விமர்சனத்துக்கான அளவுகோலா, இல்ல அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், இல்ல எந்த நாட்டுக்கு எதிரானவர்கள், இல்ல யாருக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய அளவுகோலா? சப்போஸ் இந்தியா ராணுவ நடவடிக்கை வங்கதேசத்தை நோக்கி எடுத்தா இவங்க அதை எப்படி பிளேட்டை மாத்துவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்காக தான் அந்த பிப்ரவரி நடக்க போற எலெக்ஷனுக்காக இந்தியாவுடைய மௌனம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கு. மௌனம் அப்படிங்கிறதும் அமைதி அப்படிங்கிறதும் கண்காணிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு வலயத்திலிருந்து வருதே தவிர பலவீனம் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையிலிருந்து வரல. வங்கதேசம் என்ற அந்த நாடை முட்டி போட வைப்பதற்கு இந்திய ராணுவம் கூட தேவையில்லை, நம்மளுடைய BSF போதும். ஒருவேளை நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஏதாரும் பேசணும் அப்படின்னா எங்க இருந்து குண்டு பாயோன்னு உங்களுக்கு தெரியாத ஒரு சூழல் தான் இவங்க உள்நாட்டிலேயே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் உங்களுடைய உள்நாட்டுடைய பாதுகாப்புடைய லட்சணம் அப்படிங்கிறது இருக்கு. அது வங்கதேசமாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி. எலெக்ஷன்ல இந்த BNP அப்படி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி கலிதாஜி அவர்களுடைய மகன் தாரிக் ரஹ்மான் அவர் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் பிரதமராக பதவியேற்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள் மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை அவர் பதவி ஏற்றால் ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். வங்கதேசத்தில் நாம் நினைத்ததை விட கொடூரமான சம்பவங்கள் அரங்கேற தொடங்கியிருக்கின்றன. இது தொடங்கினது அப்படின்னு பார்த்தோம்னா திப்பு சந்திர தாஸ் அப்படிங்கிற அந்த இளைஞர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை, அதிர்ச்சியை ஒட்டுமொத்த நாடுகளையும் ஏற்படுத்தியது. இப்போ அதன் தொடர்ச்சியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து வந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரே ஒரு கம்யூனிட்டியை மையப்படுத்தி அந்த வெறுப்பு அப்படிங்கிறது உமிழப்பட்டு அது இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு மதவெறி கும்பல் அதை ஒரு கலவரமாக அதை நடத்தி அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் மிகப்பெரிய ஆபத்தில் தற்போது இருக்கிறார்கள். இதற்கு 2 சம்பவங்களை சொல்றதுக்கு முன்னாடி வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி கமிஷன் மைனாரிட்டிகளுக்கு எதிரான அடக்குமுறை அப்படிங்கிற பேர்ல அவங்க டைரக்டா கிரவுண்டுக்கு போய் விசிட் பண்ணி அவங்க இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் உண்மையிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பார்ப்போம். இது வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பிரோஜ்பூர் அப்படிங்கிற மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் துமிர்தலா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல அடர்த்தியாக இந்துக்கள் வசிச்சுட்டு வராங்க. அங்க கிட்டத்தட்ட மர்மமான முறையில் அவர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது. ஒரு வீடு இல்ல, 2 வீடு இல்ல. இதை நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ அதிர்ஷ்டவசமா அதுல யாரும் பலியாகல. ஆனா அவர்களுடைய உடைமைகள், அவங்க இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தீக்கிரையாகி இருக்கின்றன. அவர்கள் வளர்த்து வந்த செல்லப்பிராணிகள் எல்லாமே கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ இந்த அளவுக்கு மோசமான ஒரு சம்பவத்தை யார் செய்தா அப்படிங்கிற ஒரு பின்னணியும் பார்க்க வேண்டியதா இருக்கு. மாவட்ட SP டைரக்டா போய் அங்க
பார்த்து இதுல பின்னாடி இருக்கக்கூடிய யார் யார் அப்படின்னு விசாரணை நடத்துறார் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப ஃபார்மலா வருது. ஆனா அதை தாண்டி அதில் எந்த மாதிரியான ஒரு அடுத்தடுத்த கட்ட நகர்வு நடந்திருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா இது கடந்த வாரத்தில் திப்பு சந்திரதாஸ் அப்படிங்கிற அந்த இளைஞர் கொல்லப்பட்ட விதம், அந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு 12 பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இந்த யூனஸுடைய அரசாங்கம் சொன்னது. ஆனால் அதில் யார் செஞ்சா, எதற்காக செய்தார்கள் உள்ளிட்ட எந்த விஷயமும் இப்போ வரைக்கும் வந்து வெளிவரல அப்படிங்கிறத பார்க்குறோம். கைதோடு அது வந்து நிற்குது. ஸோ இப்போவும் அந்த மாதிரியான சம்பவம் தான் நடக்குது. இப்போ இதன் தொடர்ச்சியாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி கமிஷன் அவங்க ஒட்டுமொத்தமாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எல்லா இடத்துக்குமே போய் இந்த வங்கதேச மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் எந்த இடத்துலலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமான தகவல்களை வந்து சேகரிக்கிறாங்க. இந்த ஆணையத்தோட பேர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் காங்கிரஸ் ஃபார் பங்களாதேஷ் மைனாரிட்டிஸ், HRCBM அப்படிங்கிற அந்த அமைப்பு நேரடியாக களத்தில் போய் இறங்கும் போது கிட்டத்தட்ட 71 சம்பவங்கள், வங்கதேசத்தில் 71 சம்பவங்கள் மைனாரிட்டிஸுக்கு அகைன்ஸ்டா நடந்திருக்கு. மைனாரிட்டிஸ்னா இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், அப்புறம் வந்து பௌத்தர்கள். இந்த பிரிவையும் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 71 சம்பவங்கள் அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதன் தொடர்ச்சியாக பாருங்க, கிட்டத்தட்ட 30 மாவட்டங்கள் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்ட்டு வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. சந்த்பூர், சோட்டாகிராம், தினாஜ்பூர், குலானா, கொமிலா, காசிப்பூர், தன்காலி, சைஹில்ட் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அவர்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா அதுல வந்து தெரிய வந்திருக்கு. அதை தாண்டி பாருங்க, இந்த சம்பவங்கள் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இங்க தான் அங்க ஆட்சி செய்து வரக்கூடிய யூனஸ் என்ற அந்த நபருடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு முறைக்கு 2 முறை வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு இக்கட்டான சூழல் இருந்த வங்கதேசத்தை நான் வந்து சரிப்படுத்துறேன், நான் தான் வந்து சரிசமமா எல்லாரையும் நடத்தி அந்த பிரச்சனையை என்னால தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு வானத்துல இருந்து வந்து குதிச்ச இந்த யூனஸ் அப்படிங்கிற இந்த நபர் அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டியோடைய உரிமையை, அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுடைய உடைமைகளை பாதுகாக்க ஒரு அரசு ரீதியாக அவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்னா மிக நிச்சயமாக இல்லை. ஆனா அதை தாண்டின பல விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து பாக்குறோம். இதற்கு மிக முக்கியமான பின்னணியா as of now இப்போ வரக்கூடிய தகவல் அடிப்படையில் சொல்லப்படுவது, அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு அரசியல் இயக்கம். அந்த இயக்கத்துக்கு தொடர்புடைய இந்த ஃப்ரிஞ்சு குரூப்ஸ் எல்லாமே, ஜமாத்தி இஸ்லாமே ஒரு ஃப்ரிஞ்சு குரூப் தான், அதன் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்ஸ் தான் இந்த தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா அவங்க செய்யறது அப்படிங்கிறது ஆன்டி இந்தியா கேம்பெயின். இந்தியாவுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை வந்து தொடர்ச்சியாக வந்து அங்க உருவாக்குவது. ஆன்டி இந்தியா அப்படின்னா அதிலே வந்து ஆன்டி ஹிந்துன்னு வந்துருது, ஆன்டி மைனாரிட்டின்னு வந்துருது. அப்படிங்கிறதால அவர்களுடைய கோபம், அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இதை நோக்கி மாறுது. இதுல நம்ம 2 விஷயம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, வங்கதேசத்தோடைய அந்த இப்போ 2022 கடைசியா வந்து வங்கதேசத்துல வந்து சென்சஸ் எடுத்தாங்க. அந்த சென்சஸின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கை 1.25 கோடி இந்துக்கள் வந்து வசிக்கக்கூடிய பகுதியா வங்கதேசம் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கும் கீழே கிட்டத்தட்ட ஒரு 5-10 லட்சம் பேர் பௌத்தர்கள் இருக்கிறாங்க. இதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறத பாக்குறோம். 1.5 கோடி பேருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் அங்க நடக்குது அப்படின்னா அது எந்த விதமான அரசாங்கம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இங்க எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 1.5 கோடி பேரும் ஆபத்தில் இருக்கிறார்கள். அந்த 1.5 கோடி பேரும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு சூழல்ல அவங்க அங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இஸ்ரேல்ல இதா ஒரு விஷயம் நடந்துச்சு, குறிப்பாக வந்து இந்த காசால வந்து போய் வந்து யாராவது போய் வந்து அட்டாக் பண்றாங்க, இஸ்ரேல் தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஏன் இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்கன்னா அதுக்கும் வந்து பல்வேறு பெரிய பெரிய கேள்விகள், பெரிய பெரிய பதில்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதலை காசால நடத்திடுச்சு அப்படின்னா ஆல் ஐஸ் ஆன் RAFA அப்படின்னு போட்டு வந்து இன்ஸ்டால ஃபுல்லா வந்து ட்ரெண்ட் பண்ணக்கூடியவர்கள் ஒரு நாட்டில், அதுவும் குறிப்பாக
சிறுபான்மையின் மக்களாக கூடிய ஒரு மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதலை வந்து எந்த அளவும் பெரிய அளவுக்கு கண்டிக்காம அதை அப்படியே கடந்து போய் கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து இப்ப நாம அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பயத்துல வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா இதை கண்டிக்க யாரும் முன் வரல அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை அரசியல் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பீங்க, அரசியல் வேணானா கண்டிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் வந்து இருக்கு. ஏன்னா யாரும் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கல, எந்த ஒரு பிரபல பாலிவுட் நடிகர்களும் வந்து இதை வந்து போடல, ஒரு சிலர் போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம், யாரும் இதை பெருசா வந்து போடல. அப்போ மக்கள் அவதிப்படுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய விமர்சனத்துக்கான அளவுகோலா, இல்ல அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், இல்ல எந்த நாட்டுக்கு எதிரானவர்கள், இல்ல யாருக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய அளவுகோலா? அப்போ உங்க அளவுகோல் அப்படிங்கிறது மனிதாபிமானம் அப்படின்னு தான் நாங்க இத்தனை நாளா எல்லாருமே பார்த்தோம். இதை நீங்க கண்டிக்கல அப்படிங்கறதுல இருந்தே அப்போ உங்களுடைய அளவுகோல் அப்படிங்கிறது மனிதாபிமானம் இல்ல, ஒரு இளைஞரை நடு ரோட்ல வச்சு எரிச்சு கொல்றது அப்படிங்கிறது அப்போ வந்து இவங்களுடைய மனிதாபிமானம் அப்படிங்கிறது தூண்டப்படல. உள்ள வச்சே வந்து வீடை வந்து கொளுத்துறது அப்படிங்கிறது அப்போ வந்து இவங்களுக்கு வந்து மனிதாபிமானம் வந்து பொங்கி எழல. அப்ப எப்பதான் பொங்கி எழும்? இஸ்ரேல் போய் திருப்பி காசால போய் அட்டாக் பண்ணா எழுமா? காசால இஸ்ரேல் போய் அட்டாக் பண்றதுக்கு தமிழகத்திலலாம் வந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் ஒன்னா கூடி வந்து போராட்டம்லாம் நடத்தினாங்க. ஆனா அவர்கள்கிட்ட கூட இருந்து ஒரு கண்டனம் கூட வரல. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான விஷயம் அப்படிங்கிறது வேற. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இங்க நீடிச்சிட்டு வருது, குறிப்பாக வங்கதேசத்தில் நீடிச்சிட்டு வருது. ஜியோ பொலிட்டிக்கலா ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 1971 எந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இருந்ததோ, எதை நோக்கி இந்தியா வந்து அழுத்தப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு சூழல் தற்போது நடக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த போது அங்க வந்து ஆபரேஷன் சர்ச் லைட், அந்த சர்ச் லைட் அப்படிங்கிறது அவங்க குறிப்பிட்டது, குறிப்பாக பாகிஸ்தான் நடத்திய அந்த ஆபரேஷனே வந்து அந்த ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கும் பிரதமராக ஆக வேண்டிய ஒருவரை கொல்லுவதற்கு அவங்க பண்ண ஆபரேஷன் தான் அந்த ஆபரேஷன் சர்ச் லைட். முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தலைவரை அவரை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க ரோடா ஏரியாவா போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது கடுமையான ஒரு அழுத்தத்தை, கடுமையான ஒரு அடக்குமுறையை வந்து கட்டவிழ்த்து விட்டது பாகிஸ்தான் ராணுவம். அங்கிருந்து சாரசாரையா மக்கள் வந்து இந்தியாவை நோக்கி வந்தார்கள். பிறகு இவர்கள் இவ்வளவு பெரிய அகாமடேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை தாண்டி ஒரு நாடை இதுதான் சரியான நேரம், பாகிஸ்தானை உடைத்தாக வேண்டும், ஒரு புது நாடு பிறக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிறதை உணர்ந்த இந்திரா காந்தி அதை வந்து செய்து முடித்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த முடிவை அவர் எடுத்தார், செய்து முடித்தது நம்மளுடைய ராணுவ தளபதியாக இருந்த ஃபீல்டு மார்ஷல் ஷாம் அனக்ஷா அவர்கள். ஸோ இந்த அளவுக்கு இதை வந்து இவ்வளோ விஷயத்த பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணமே இந்த நாடு நமக்கும் நட்பு நாடாக இருக்கும் அப்படிங்கறத தான் நம்மளுடைய இதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்தை வகுத்தவர்கள் இப்ப எல்லாமே வந்து கணக்கு போட்ட விஷயம் இல்ல. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் இல்ல வங்கதேசிகள் அப்படிங்கறத தாண்டி அவங்க வந்து இன்னொரு வங்காளிகள் தான். பெங்காலி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரீஜனல் லாங்குவேஜா இருக்கு. ஸோ அவர்களும் வந்து வங்க மொழி பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட நம்மளுடைய தொப்புள்கூடிய உறவுகள் தான். எப்படி வந்து இங்க ஈழத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொப்புள்கூடிய உறவுகள் நம்ம சொல்றோமோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கேயும் இருந்தது. ஆனா அது வந்து அப்படியே தலைகீழாக மாறி எந்த பாகிஸ்தானை இந்தியாவோட ராணுவத்தோடு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் விரட்டி அடித்தார்களோ இப்ப அந்த மக்களை அப்படியே ஓரம் வச்சுட்டு ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக ஒரு கிழக்கு பாகிஸ்தானாகவே மாற்றக்கூடிய ஒரு அவலம் அப்படிங்கிறது அங்க வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த அவலத்துக்கு அத்தனைக்கும் காரணம் அந்த யூனஸ் அப்படிங்கிற அந்த கொத்தடிமை, அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா CIA அப்படிங்கிற அந்த உளவு அமைப்பு, அந்த உளவு அமைப்புடைய இந்த ராட்சச கரங்கள் மூலமாக அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அங்க அவங்களுக்கு வந்து சென்ட் மார்ட்டின் ஐலாண்ட் உள்ளிட்ட விஷயங்களை அவங்களுக்கு அனுகூலமா பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. சென்ட் மார்ட்டின் ஐலாண்ட்ல இப்போ ரொம்ப ரீசெண்டா அவங்களுடைய ராணுவ தளபதி வக்காருஸமான் அங்க போயிருக்காரு. வக்காருஸமானுக்கு சென்ட் மார்ட்டின்ஸ்ல என்ன வேலை? வக்காருஸமான் சென்ட் மார்ட்டின் ஐலாண்டுக்கு போனதுக்கான காரணம் என்ன? இது எல்லாமே மர்மமா இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு மர்ம தேசமாக இந்த ஆசிய கண்டத்துடைய அமைதி அதுக்கப்புறம் இதோடைய வளர்ச்சிக்கே வந்து ஒரு குந்தகம் விளைவிக்கும் விதமா
வங்கதேசத்துடைய செயல்பாடுகள் இருக்கு. குறிப்பாக வங்கதேசத்தை இப்போ ஆட்சி செய்து வரக்கூடிய இந்த யூனஸ் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய கொத்தடிமையோட செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கு. இது மிக நிச்சயமாக இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு அழுத்தமாக மாற இருக்கிறது. ராணுவ நடவடிக்கையை நோக்கி இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இதுலேயே ராணுவ நடவடிக்கை இந்தியா எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா அப்படிங்கிற பல்வேறு காரணங்கள் இருக்கு. போன காணொலியில் பேசும்போதே ராணுவ நடவடிக்கை இவர்கள் சப்போஸ் இந்தியா ராணுவ நடவடிக்கை வங்கதேசத்தை நோக்கி எடுத்தா இவங்க அதை எப்படி பிளேட்டை மாற்றுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்காக தான் அந்த பிப்ரவரி நடக்க போற எலெக்ஷனுக்காக இந்தியாவுடைய மௌனம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கு. மௌனம் அப்படிங்கிறதும் அமைதி அப்படிங்கிறதும் கண்காணிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு வலயத்திலிருந்து வருதே தவிர பலவீனம் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையிலிருந்து வரல. வங்கதேசம் என்ற அந்த நாடை முட்டி போட வைப்பதற்கு இந்திய ராணுவம் கூட தேவையில்லை, நம்மளுடைய பிஎஸ்எஃப் போதும். கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான அவுட் போஸ்ட் அப்படிங்கிறது பிஎஸ்எஃப் அவுட் போஸ்ட் அப்படிங்கிறது இந்தியா பங்களாதேஷ் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் பார்டர்ல நம்மளுடைய பிஎஸ்எஃப் அவுட் போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அவுட் போஸ்ட் இருக்கு. ஸோ அந்த அவுட் போஸ்ட்ல பிஎஸ்எஃப் நினைச்சாலே இந்த நாட்டை வந்து முட்டி போட வைக்க முடியும். இதற்கு இந்திய ராணுவம் கூட அவசியம் இல்லை. ஆனா நம்ம வந்து பொறுமை காக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நாட்டில் ஜனநாயகம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கிறது. பிப்ரவரியில் அங்க தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் பிஎன்பி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது. அது நடந்த பிறகு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா காத்திருக்கு. இந்த காத்திருப்பு அப்படிங்கிறது வந்து அந்த 1.5 கோடி மக்கள் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இந்தியா வேடிக்கை பார்க்குங்கிறதுக்கான வேடிக்கை அல்ல. 1000 இருந்தாலும் அது இன்னொரு நாட்டுடைய ஒரு உள் விவகாரம் அப்படிங்கிறதால சில விஷயங்கள்ல அமைதியாக போக வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இருக்கு. ஆனால் இந்த அமைதி அப்படிங்கிறது வந்து ஒருவேளை இவங்க வந்து மேலும் மேலும் தூண்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கான விஷயம் நடக்காது. இன்னொன்னு இந்த யூனஸ் போடக்கூடிய இன்னொரு தப்பான கால்குலேஷன் என்ன அப்படின்னா இங்க வந்து மைனாரிட்டிஸை வந்து நம்ம வந்து ப்ரொவோக் பண்ணோம், மைனாரிட்டிஸை வந்து அடிச்சோம், இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதி கும்பலை வந்து இன்னும் நல்லா தூண்டி விட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணும், இந்தியா வந்து ஏதாவது ராணுவ நடவடிக்கை எடுக்கும். சோ 2 நாட்டுக்கும் வந்து போர் அப்படி போர்னு சொல்லிட்டு பிப்ரவரி நடக்க போற அந்த எலெக்ஷனை வந்து நிறுத்திடலாம் அப்படிங்கிறது தான் கேவலமான கேடுகட்ட இந்த யூனஸ் உடைய அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து அதுதான். அதற்கு இடம் கொடுக்காமல் அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா எலெக்ஷன்ல இந்த பிஎன்பி அப்படி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி கலிதாஜி அவர்களுடைய மகன் தாரிக் ரகுமான் வந்து அவர் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் பிரதமராக பதவியேற்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள் மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை அவர் பதவி ஏற்றால் இந்த யூனஸ் போன்ற கொத்தடிமைகள் மீண்டும் வந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு திருப்பி அமெரிக்காவுக்கு போய் எங்கேயாவது வந்து செட்டில் ஆக வேண்டியதுதான். இதுதான் ஒரே வழியாக இருக்கும். ஆனால் யூனஸ் செய்த ஒரு விஷயமும் மிக நிச்சயமாக மறக்கப்படாது. குறிப்பா இப்போ வந்து ரொம்ப ரீசெண்டா பார்க்கிறோம், பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அந்த நாட்டுடைய சர்வாதிகாரியாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அசிம் முனீர் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் வந்து பங்கேற்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் விழா வந்து கிட்டத்தட்ட அது ஆர்மி குவார்டர்ஸ்லேயே தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. ஆர்மி குவார்டர்ஸ்ல அவர் வந்து ஆர்மி வந்து இருக்கக்கூடிய பகுதியில் அவர் நடத்தக்கூடிய அந்த விழாலேயே ஒரு பெரிய புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி போட்டு அதுக்கு முன்னாடி தான் பேசுறாரு. ஸோ அந்த அளவுக்கு பயம் இருக்கு உங்களுக்கு. ஒருவேளை நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஏதானும் பேசணும் அப்படின்னா எங்கிறது குண்டு பாயோன்னு உங்களுக்கு தெரியாத ஒரு சூழல் தான் இவங்க உள்நாட்டிலேயே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் உங்களுடைய உள்நாட்டுடைய பாதுகாப்புடைய லட்சணம் அப்படிங்கிறது இருக்கு. அது வங்கதேசமாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி. அதனால இந்தியாவுடைய வலிமை அப்படிங்கிறது தெரியும். இந்தியாவுடைய மௌனமும் இந்தியாவுடைய காத்திருப்பும் அங்க ஒரு ஜனநாயகம் மலர வேண்டும் என்பதற்காகத்தானே ஒழிய இவர்கள் சொல்வது போல பலவீனமோ அல்லது நீங்க உள்ள பூந்து அடிங்க நாங்க பாக்குறோம் அப்படி அந்த வீர ஆவேசம் பேசுறதுக்கோ அல்ல. ஸோ வந்து இந்த பிப்ரவரி இந்த நடக்கப்படுற இந்த எலெக்ஷனை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் குறிப்பாக வங்கதேசம் தொடர்பாகவும் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.